நான் சொல்வதை கவனமாக கேள். நான் சொல்கிறத கவனமாக கேளு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் சென்டென்ஸ். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. லிசன் டு மீ அப்படின்னா நான் சொல்கிறத கேளு. கேர்ஃபுல்லி அப்படின்னா கவனமாக. ஓகேவா? ஸோ லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னுடைய பற்கள் வெள்ளையாக இருக்கிறது. என் பல்லு வெள்ளையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? மை டீத் ஆர் ஒயிட். மை டீத் ஆர் ஒயிட். மை டீத் அப்படின்னா என்னோடய பல்லு. ஓகேவா? ஆர் ஒயிட் அப்படின்னா வெள்ளையாக இருக்குது. ஸோ டீத் வந்து நிறைய பல்லுங்கிறது டீத்துன்னு சொல்லணும். இது ஒரே ஒரு பல்லை மட்டும் சொல்லணும்னா டூத். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது மேஜிக் மாதிரி இருக்கிறது. இப்போ ஏதோ ஒன்று நடக்குது, மேஜிக் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். திஸ் லுக்ஸ் லைக் மேஜிக். திஸ் லுக்ஸ் லைக் மேஜிக். இது மேஜிக் மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. ஃபோனை எடுத்து பேசு. இப்போ ஃபோன் ரிங் ஆகிட்டுருக்கு, ஏதோ வேலையாக இருக்கும். ஃபோன் எடுத்து பேசு, ஃபோன் அடிக்குது பாரு, ஃபோன் எடுத்து பேசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். ஆன்சர் த ஃபோன் கால். ஆன்சர் த ஃபோன் கால். ஸோ ஆன்சர் பண்ணு, ஃபோன் எடுத்து ஆன்சர் பண்ணு அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் த ஃபோன் கால். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது உன்னுடையது இல்லை. இது உன்னோடது இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். இட்ஸ் நாட் யோர்ஸ். இட்ஸ் நாட் யோர்ஸ். இது உன்னோடது இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னுடைய பழைய புத்தகத்தை நான் கண்டுபிடித்து விட்டேன். என்னோடய பழைய புக்கு ஒன்று காணா போணுச்சுல, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னோடய பழைய ட்ரெஸ்ஸு ஒன்று காணா போணுச்சுல, அதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ ஃபவுண்ட் மை ஓல்டு புக். ஐ ஃபவுண்ட் மை ஓல்டு புக். ஆர் ஐ ஃபவுண்ட் மை ஓல்டு ட்ரெஸ் அப்படின்னா என்னோடய பழைய ட்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ ஐ ஃபவுண்ட் அப்படின்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன். மை ஓல்டு புக் அப்படின்னா என்னோடய பழைய புக்கை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவர்கள் என்னை கிண்டல் செய்தார்கள். அவங்க என்னை கிண்டல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். தே மேட் ஃபன் ஆஃப் மீ. தே மேட் ஃபன் ஆஃப் மீ. அவங்க என்ன கிண்டல் பண்ணாங்க. தே மேட் ஃபன் ஆஃப் மீ. இதே கிண்டல் பண்ணாத அப்படின்னு சொல்லணும்னா டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் மீ. என்னை வச்சு கிண்டல் பண்ணாத அப்படிங்கிறதுக்கு டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் மீ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி என்னை கிண்டல் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தே மேட் ஃபன் ஆஃப் மீ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. நான் டீ குடிக்க மாட்டேன். நான் டீ குடிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். வெரி சிம்பிள். ஐ டோன்ட் ட்ரிங்க் டீ. ஐ டோன்ட் ட்ரிங்க் டீ. ஸோ நான் எப்போயுமே டீ குடிக்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஐ டோன்ட் ட்ரிங்க் அப்படின்னா நான் எப்போயுமே குடிக்க மாட்டேன். என்னது டீ. இதுவே நான் காஃபி குடிக்க மாட்டேன் அப்படின்னா ஐ டோன்ட் ட்ரிங்க் காஃபி. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் போக வேண்டும். நான் இப்போ போகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். ஐ ஹாவ் டு கோ ஆர் வி கேன் சே ஐ காட் டு கோ. ஓகேவா? ஸோ ஐ காட் டு கோ அப்படின்னாலும் நான் போகணும். ஐ ஹாவ் டு கோ அப்படின்னாலும் நான் போக வேண்டும், நான் போகணும், இப்போ நான் போகணும் அப்படிங்கிறதுக்கு ஐ ஹாவ் டு கோ ஆர் ஐ காட் டு கோ. ஓகேவா? ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பாட்டிலில் தண்ணீர் பிடி. வாட்டர் பாட்டிலில் தண்ணி பிடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். ஃபில் த பாட்டில்ஸ் வித் வாட்டர். ஃபில் த பாட்டில்ஸ் வித் வாட்டர். ஸோ பாட்டிலில் தண்ணி பிடி. ஃபில் த பாட்டில்ஸ் வித் வாட்டர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. என்னுடைய பெண் மிகவும் புத்திசாலி. என்னோட பொண்ணு ரொம்ப புத்திசாலி அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். மை டாட்டர் இஸ் வெரி இன்டெலிஜென்ட். மை டாட்டர் இஸ் வெரி இன்டெலிஜென்ட். ஸோ மை டாட்டர் அப்படின்னா என்னோட பொண்ணு. இன்டெலிஜென்ட் அப்படின்னா புத்திசாலி. ஓகேவா? திறமைசாலி, புத்திசாலி. மை டாட்டர் இஸ் வெரி இன்டெலிஜென்ட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கவலைப்படுவது அவசியமில்லை. கவலைப்பட தேவையில்லை, கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். there is no need to worry. there is no need to worry. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? there is no need to worry. முன்பு நடந்த மாதிரி இருக்கிறது. இது ஏதோ முன்னாடி நடந்த மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். இட் ஃபீல்ஸ் லைக் ஏஜஸ் அகோ. இட் ஃபீல்ஸ் லைக் ஏஜஸ் அகோ. ஏதோ முன்னாடி மாதிரி தெரியுது. இட் ஃபீல்ஸ் லைக் ஏஜஸ் அகோ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. நாங்கள் ஒரே மாதிரியான ட்ரெஸ் வைத்திருக்கிறோம். நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியாக ட்ரெஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். we have the same dress. we have the same dress. same dress அப்படின்னா ஒரே மாதிரியான ட்ரெஸ்ஸு. we have அப்படின்னா நாங்கள் வச்சுருக்கோம். we have the same dress. நாங்கள் ஒரே மாதிரியான ட்ரெஸ் வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. இதை நானே செய்திருப்பேன்
ஆனால். இப்போ ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, இதை ஏதோ ஒரு வேலை ஒன்று இருக்குது, இந்த வேலையை நானே பண்ணியிருப்பேன் ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒன்று சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். ஐ வுட் ஹவ் டன் இட் மை செல்ஃப் பட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை நானே பண்ணியிருப்பேன் ஆனால். ஐ வுட் ஹவ் டன் இட் மை செல்ஃப் பட், ஓகேவா? ஸோ ஐ வுட் ஹவ் டன் இட் மை செல்ஃப் அப்படின்னா இதை நானே பண்ணியிருப்பேன், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? நீ என்னுடன் வர வேண்டும். இப்போ நீ என் கூட வரணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஹாவ் டு கம் வித் மீ. யூ ஹாவ் டு கம் வித் மீ. இப்போ நீ என் கூட வரணும். யூ ஹாவ் டு கம் வித் மீ, ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? நீ எங்கே சென்றாய். நீ எங்கே போன, நான் உன்னை எவ்வளோ நேரம் தேடுறது, நீ எங்கே போன அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். வேர் டிட் யூ கோ. வேர் டிட் யூ கோ, நீ எங்கே போன, ஓகேவா? இப்போ எங்கே போகிற அப்படின்னு கேட்கணுன்னா வேர் டு யூ கோ அப்படின்னு கேட்கணும். இதுவே எங்கே போன பாஸ்ட் டென்ஸில் கேட்கணும். அதனால் வேர் டிட் யூ கோ, ஓகேவா? எனக்கு ரொம்ப பசிக்கிறது. எனக்கு ரொம்ப பசிக்குது, வயிறு பிச்சுக்குது, பசி ரொம்ப பசி தாங்கலை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஸ்டார்விங். ஐ எம் ஸ்டார்விங். ஐ எம் ஸ்டார்விங் அப்படின்னா ரொம்ப பசிக்கிறது. இதுவே நம்ம சாதாரணமாக பசிக்குது அப்படின்னு சொல்லணும்னா ஐ எம் ஹங்க்ரி அப்படின்னு சொல்லலாம். இதுவே ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லணும்னா ஐ எம் ஸ்டார்விங் அப்படின்னா எனக்கு ரொம்ப பசிக்குது, ஓகேவா? அவர்கள் சொல்வதை கவனமாக கேள். அவங்க சொல்கிறத கவனமாக கேளு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு யாரையாவது எதிர்பார்த்து கொண்டிருந்தாயா. வேறு யாரையாச்சும் எதிர்பார்த்துட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? were you expecting someone else. were you expecting someone else. ஸோ இங்கே ஏன் வேர் அப்படின்னு சொல்கிறோன்னா பார்த்துட்டு இருந்தியா, ஸோ முன்னாடி நடந்ததை கேட்குறோம், அதனால் வேர். இதுவே இப்போ யாரையாவது எதிர்பார்த்துட்ருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கணுன்னா ஆர் யூ எக்ஸ்பெக்டிங் சம் ஒன், ஓகேவா? அப்படி கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு தெரியும் என்று அவளுக்கு தெரியாது. உனக்கு இதெல்லாம் தெரியும்னா அவளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? she doesn't know that you know it all. she doesn't know that you know it all. she doesn't know அப்படின்னா அவளுக்கு தெரியாது. என்னது? that you know it all, உனக்கு எல்லாம் தெரியும்னு. உனக்கு எல்லாம் தெரியும்னு அவளுக்கு தெரியாது. she doesn't know that you know it all, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்னொரு முறை உனக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இன்னொரு தடவை உனக்கு ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா ஐ would like to remind you once again. I would like to remind you once again. once again அப்படின்னா இன்னொரு முறை. ஐ would like to remind you அப்படின்னா உனக்கு ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன், ஞாபகப்படுத்தணும்னு விரும்புகிறேன், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நாளை நீ லீவ் எடுத்துக்கொள். நாளைக்கு நீ லீவ் போட்டுரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். டுமாரோ யூ வில் டேக் த டே ஆஃப். டுமாரோ யூ வில் டேக் த டே ஆஃப். டே ஆஃப் அப்படின்னா லீவ் எடுத்துக்கிறது, ஒரு நாள் வராமல் இருக்கிறது, அது மாதிரி, ஓகேவா? ஸோ ஒரு நாள் போகாமல் லீவ் எடுத்துக்கிறது. டுமாரோ யூ வில் டேக் த டே ஆஃப் அப்படின்னா நாளைக்கு நீ லீவ் எடுத்துக்கோ. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னுடைய குழந்தையை உன்னால் பார்த்துக்க முடியாதா. உன் குழந்தையவே உன்னால் பார்த்துக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம், கெஸ் பண்ணுங்கள். கான்ட் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் கிட். கான்ட் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் கிட். கான்ட் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் கிட் அப்படின்னா உன்னோட குழந்தைய உன்னால் பார்த்துக்க முடியாதா, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். விடு உனக்கு புரிய போவதில்லை. ஏதோ நம்ம சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கோம், அப்பயும் புரியலாம், சரி விடு உனக்கு புரியாது, எப்படி சொன்னாலும் உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். லீவ் இட் யூ won't அண்டர்ஸ்டாண்ட். லீவ் இட் யூ won't அண்டர்ஸ்டாண்ட். லீவ் இட் அப்படின்னா விடு. யூ won't அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா உனக்கு புரியாது, எவ்வளோ சொன்னாலும் உனக்கு புரியாது அப்படிமோ இல்லையா? ஸோ அதுக்கு லீவ் இட் யூ won't அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது. இப்போ நம்ம ஏதோ ஒன்று கேட்க போகிறோம், பக்கத்தில் உள்ளவங்க கேட்காது அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்குறதுல என்ன தப்பு, கேட்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி கேட்குறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். வாட்ஸ் த ஹார்ம் இன் ஆஸ்கிங். வாட்ஸ் த ஹார்ம் இன் ஆஸ்கிங் அப்படின்னா கேட்குறதுல என்ன தப்பு, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு தெரிந்ததை நீயே வைத்துக்கொள். இப்போ ஏதோ ஒன்று சொல்கிறோம், ஏன் இப்போ அப்படி சொன்ன அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னா உனக்கு தெரிஞ்சதை நீயே வச்சுக்கோ அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். கீப் யுவர் நாலேஜ் டு யுவர் செல்ஃப். கீப் யுவர் நாலேஜ் டு யுவர் செல்ஃப். உனக்கு தெரிஞ்சதை நீயே வச்சுக்க அப்படிங்கிறதுக்கு கீப் யுவர் நாலேஜ் டு யுவர் செல்ஃப், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. நான் கேட்ட எதுவும் எனக்கு கிடைக்கவில்லை. நான் கேட்ட எதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ டிடன்ட் கெட் எனிதிங் ஐ ஆஸ்க்ட் ஃபார். ஐ டிடன்ட் கெட் எனிதிங்
ஐ ஆஸ்ட் ஃபார். ஐ டின்ட் கெட் எனிதிங் அப்படின்னா எனக்கு எதுவுமே கிடைக்கல. என்னது வாட் ஐ ஆஸ்ட் ஃபார், நான் கேட்ட எதுவுமே. ஐ டின்ட் கெட் எனிதிங் ஐ ஆஸ்ட் ஃபார், நான் கேட்ட எதுவுமே எனக்கு கிடைக்கல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ விரும்பும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும். நீ ஆசைப்படுற எல்லாமே உனக்கு நடக்கும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். யூ வில் கெட் எவ்ரி திங் யூ வாண்ட். யூ வில் கெட் எவ்ரி திங் யூ வாண்ட். யூ வில் கெட் எவ்ரி திங் அப்படின்னா உனக்கு எல்லாமே கிடைக்கும். என்னது? நீ ஆசைப்படுறது, யூ வாண்ட். நீ விரும்புகிற எல்லாமே உனக்கு கிடைக்கும். யூ வில் கெட் எவ்ரி திங் யூ வாண்ட். நான் போகக்கூடாது என்று நினைத்தேன், ஆனால். நான் போகக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ தாட் ஐ ஷுடின்ட் கோ. ஐ தாட் ஐ ஷுடின்ட் கோ. ஐ தாட் அப்படின்னு நான் நினச்சேன். என்னது? ஐ ஷுடின்ட் கோ, நான் போகக்கூடாதுன்னு நினச்சேன். ஐ தாட் ஐ ஷுடின்ட் கோ. ஓகேவா? என்னுடைய ஃபோனை அவன் வைத்திருக்கிறான். என்னோட ஃபோனை அவன் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். இதையெல்லாம் எடுத்து வர சொல்லி அவள் அனுப்பினாள். இதெல்லாம் அவள் எடுத்துகிட்டு வர சொன்னா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஷி சென்ட் அஸ் டு கெட் ஆல் தீஸ். ஷி சென்ட் அஸ் டு கெட் ஆல் தீஸ். ஷி சென்ட் அஸ் அப்படின்னா அவள் எங்களை அனுப்புனா. இதுக்கு டு கெட் ஆல் தீஸ், இதெல்லாம் எடுத்துகிட்டு வரத்துக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அமைதியாக இருப்பதால் என்னால் எதுவும் சொல்ல முடியாமல் இல்லை. நான் அமைதியாக இருக்குங்கிறதுக்காக என்னால் எதுவும் சொல்ல முடியாதுன்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் குவைட், டோன்ட் திங்க் தட் ஐ கான்ட் சே எனி திங். ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் குவைட், டோன்ட் திங்க் தட் ஐ கான்ட் சே எனி திங். ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் குவைட், நான் அமைதியாக இருக்கிறதுனால, டோன்ட் திங்க் நினைக்காதீங்க. என்னது? தட் ஐ கான்ட் சே எனிதிங், என்னால் எதுவும் சொல்ல முடியாதுன்னு. நான் அமைதியாக இருக்கிறதுனால என்னால் எதுவும் சொல்ல முடியாதுன்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் குவைட், டோன்ட் திங்க் தட் ஐ கான்ட் சே எனிதிங். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் யாரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று உனக்கு தெரியும். நான் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ நோ whom I am talking about. You know whom I am talking about. You know அப்படின்னா உனக்கு தெரியும். என்னது? whom I am talking about, நான் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு. நான் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இதுவே நான் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கணுன்னா, do you know whom I am talking about அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? do you know whom I am talking about. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ். பணம் இல்லாமல் நாங்கள் இங்கிருந்து போக மாட்டோம். பணம் இல்லாமல் நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். We won't leave without money. We won't leave without money. We won't leave அப்படின்னா நாங்கள் போக மாட்டோம். without money அப்படின்னா பணம் இல்லாமல். We won't leave without money. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ என்ன சொல்ல வருகிறாய் என்று எனக்கு புரியவில்லை. நீ என்ன சொல்கிறதுக்கு வரனே எனக்கு புரியல. நீ என்ன சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறனே எனக்கு புரியல அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். I don't understand what you are trying to say. I don't understand what you are trying to say. I don't understand அப்படின்னா எனக்கு புரியல. What you are trying to say, நீ என்ன சொல்ல வரன்னு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ நிச்சயமாக வேறு யாரையாவது பார்த்திருப்பாய். நீ கண்டிப்பாக வேறு யாரையாவது பார்த்துருப்ப. அவனை பார்த்துருக்க மாட்டேன், வேறு யாரையாவது பார்த்துருப்ப அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You must have seen someone else. You must have seen someone else. You must have seen அப்படின்னா நீ வேறு யாரையாவது பார்த்துருக்கணும். நீ கண்டிப்பாக வேறு யாராவது பார்த்துருக்கணும். நீ பார்த்துருக்கணும். someone else அப்படின்னா வேறு யாரையாவது. நீ கண்டிப்பாக வேறு யாராவது பார்த்துருக்கணும். You must have seen someone else. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவர்கள் அவர்களுடைய வீட்டை புது பெண் மாதிரி அலங்கரித்துள்ளனர். புது பொண்ணு மாதிரி அவங்க வீட்டை ஜோடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். They have decorated their home as if it were a bride. They have decorated their home as if it were a bride. So they have decorated அப்படின்னா அவங்க அலங்கரிச்சிருக்காங்க. their home அவங்களோட வீட்டை அலங்கரிச்சிருக்காங்க. எப்படி? as if it were a bride, புது பொண்ணு மாதிரி சொல்லுவோம்ல, புது பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணிகிட்ருக்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு they have decorated their home as if it were a bride. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னால் காத்திருக்க முடியவில்லையா? உன்னால் வெயிட் பண்ண முடியலையா? ஏன் வந்த அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? couldn't you wait? couldn't you wait? couldn't you wait அப்படின்னா உன்னால் வெயிட் பண்ண முடியலையா? ஸோ முன்னாடி இதே இப்போ வெயிட் பண்ண முடியலையா அப்படிங்கிறதுக்கு can't you wait அப்படின்னு சொல்லணும். முன்னாடி வெயிட் பண்ண முடியலையா அப்படின்னு கேட்கறதுக்கு couldn't you wait. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம்.
நாம் அங்கு செல்கிறோம் என்று அனைவரிடமும் சொல்லிவிட்டேன். நம்ம அங்கே போகிறோன்னு நான் எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். I've told everyone that we are going there. I've told everyone that we are going there. I've told everyone அப்படின்னா நான் எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன். என்னது that we are going there, நம்ம அங்கே போகிறோன்னு. I've told everyone that we are going there. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அந்த பேகையாவது என்னிடம் கொடு, அந்த பேகையாச்சும் என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? அட்லீஸ்ட் கிவ் மீ அ பேக். அட்லீஸ்ட் கிவ் மீ அ பேக். அந்த பேகையாவது கொடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு அட்லீஸ்ட் கிவ் மீ அ பேக். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவனுடைய பொருட்கள் என்னிடம் இருக்கிறது. அவனுக்கு சேர வேண்டிய பொருள் கொஞ்சம் என்கிட்ட இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have some of his belongings with me. I have some of his belongings with me. ஸோ ஐ ஹாவ் அப்படின்னா என்கிட்ட இருக்குது, நான் வச்சுருக்கேன். என்னது சம் ஆஃப் ஹிஸ் பிலாங்கிங்ஸ், அவனுக்கு சேர வேண்டியது, அவனுடையது. வித் மீ அப்படின்னா என்கிட்ட இருக்குது, அவனுக்கு சேர வேண்டியது கொஞ்சம் என்கிட்ட இருக்குது. ஐ ஹாவ் சம் ஆஃப் ஹிஸ் பிலாங்கிங்ஸ் வித் மீ. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்படி உன்னால் எப்படி யோசிக்க முடிந்தது, உன்னால் எப்படி அப்படி யோசிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்கள். How could you even think like that? How could you even think like that? அப்படின்னா உன்னால் எப்படி அப்படி யோசிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு how could you even think like that? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதற்கு கொஞ்சம் நேரம் ஆகும், இது கொஞ்சம் டைம் எடுக்கும், இதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It will take time. It will take time. It will take time அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அது கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீயே தெரிந்து கொள்வாய், நீயே தெரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? அதை பற்றி சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா நீயே அதை பற்றி போக போக தெரிஞ்சுப்ப அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். யூ வில் கெட் டு நோ யுவர் செல்ஃப். யூ வில் கெட் டு நோ யுவர் செல்ஃப். யூ வில் கெட் டு நோ அப்படின்னா நீ தெரிஞ்சுக்குவ, யுவர் செல்ஃப் அப்படின்னா நீயே தெரிஞ்சுக்குவ. யூ வில் கெட் டு நோ யுவர் செல்ஃப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதையெல்லாம் சொல்வதற்கு என்ன அவசியம் இருக்கிறது, இதெல்லாம் சொல்கிறதுக்கு என்ன அவசியம், ஏன் இது எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். வாட்ஸ் த நீட் டு சே ஆல் தீஸ். வாட்ஸ் த நீட் டு சே ஆல் திஸ். வாட்ஸ் த நீட் அப்படின்னா என்ன தேவை, என்ன ஏன் சொல்கிற, என்ன தேவை, இதனால் என்ன அப்படிங்கிறதுக்கு வாட்ஸ் த நீட் டு சே ஆல் திஸ். இதெல்லாம் சொல்கிறதுக்கு என்ன தேவை. ஓகேவா காய்ஸ்? நவ் இட்ஸ் டைம் டு டெஸ்ட் யுவர் நாலேஜ். உங்களோட நாலேஜை டெஸ்ட் பண்ணலாமா? உங்கள் நாலேஜை டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். ஸோ டுடே சென்டென்சஸ், நீ அதை சொல்ல வேண்டும், நீ அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys. ஹாப்பி லேர்னிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரியான சிம்பிளான ஒரு 15 சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஆர் யூ ரெடி? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே சின்ன விஷயம், ஆனால் அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். இப்போது லாஸ்ட் வீடியோவில் பார்த்த டெஸ்ட் யுவர் நாலேஜ் சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். The sentence was, நீ அதை சொல்ல வேண்டும், நீ அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் சென்டென்ஸ். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஷுட் சே தட். யூ ஷுட் சே தட். யூ ஷுட் சே அப்படின்னா நீ சொல்லணும், தட் அப்படின்னா அதை, யூ ஷுட் சே தட், நீ அதை சொல்ல வேண்டும். ஸோ இப்போ இன்னைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் அனைவரும் வெட்கப்பட வேண்டும். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நீங்கள் எல்லாரும் வெட்கப்படணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் ஆல் ஆஃப் யூ ஷுட் பி அஷேம்டு. ஆல் ஆஃப் யூ ஷுட் பி ashamed. ஸோ ashamed அப்படின்னா வெட்கப்படணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு ashamed. all of you should be ashamed அப்படின்னா நீங்கள் எல்லாரும் வெட்கப்படணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்னால் அவளை மறுக்க முடியவில்லை. என்னால் அவள் சொல்கிறத மறுக்க முடியல அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I couldn't refuse her. I couldn't refuse her. refuse அப்படின்னா மறுக்கிறது. ஸோ I couldn't refuse அப்படின்னா என்னால் மறுக்க முடியல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னுடைய பையன் ஒரு நாள் டாக்டர் ஆவான். என் பையன் ஒரு நாள் டாக்டர் ஆவான், என் பையன் ஒரு நாள் இன்ஜினியர் ஆவான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? மை சன் வில் பிகம் அ டாக்டர் ஒன் டே. மை சன் வில் பிகம் அ டாக்டர் ஒன் டே.
மை சன் வில் பிகம் அ டாக்டர் அப்படின்னா என் பையன் டாக்டர் ஆவான் ஒன் டே அப்படின்னா ஒரு நாள் என் பையன் டாக்டர் ஆவான் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ ஓவராக பேசிகிட்டு இருக்க நம்ம சொல்லுவோம்ல, நீ ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். யூ ஆர் டாக்கிங் டூ மச். யூ ஆர் டாக்கிங் டூ மச். நீ ஓவராக பேசிகிட்டு இருக்க. யூ ஆர் டாக்கிங் டூ மச் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னை பற்றி நீ என்ன நினைக்கிற. உன்னை பற்றி நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்கள். வாட் டு யூ திங்க் ஆஃப் யுவர் செல்ஃப். வாட் டு யூ திங்க் ஆஃப் யுவர் செல்ஃப். வாட் டு யூ திங்க் அப்படின்னு நீ என்ன நினைக்கிற. ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படின்னா உன்னை பற்றியே நீ என்ன நினைக்கிற. வாட் டு யூ திங்க் ஆஃப் யுவர் செல்ஃப். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுதான் உனக்கு கடைசி வாய்ப்பு. இதுதான் உன்னோட கடைசி வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். திஸ் இஸ் த லாஸ்ட் சான்ஸ் ஃபார் யூ. திஸ் இஸ் த லாஸ்ட் சான்ஸ் ஃபார் யூ. ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னா இதுதான் கடைசி வாய்ப்பு. ஃபார் யூ அப்படின்னா உனக்கு தான் கடைசி வாய்ப்பு. திஸ் இஸ் த லாஸ்ட் சான்ஸ் ஃபார் யூ. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதற்கு என்ன ஆச்சு. இதுக்கு என்ன ஆச்சு, ஏன் இது வேலை செய்ய மாட்டேது அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். வாட்ஸ் ராங் வித் திஸ். வாட்ஸ் ராங் வித் திஸ் அப்படின்னா இதுக்கு என்ன ஆச்சு, இது ஏன் ஒர்க் செய்ய மாட்டேது, இது ஏன் வேலை செய்ய மாட்டேது, இது ஏன் தப்பாக இருக்குது, அது மாதிரிலாம் கேட்கறதுக்கு வாட்ஸ் ராங் வித் திஸ் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ எப்போவாவது அப்படி யோசித்தாயா. நீ எப்போயாவது அப்படி யோசிச்சிருக்கியா, நீ எப்போயாவது அப்படி யோசிச்சியா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். டிட் யூ எவர் திங்க் லைக் தட். டிட் யூ எவர் திங்க் லைக் தட். டிட் யூ எவர் திங்க் அப்படின்னா நீ எப்போயாவது யோசிச்சிருக்கியா. லைக் தட் அப்படின்னா அது மாதிரி நீ எப்போயாவது அது மாதிரி யோசிச்சிருக்கியா ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் உனக்காக வெளியில் காத்திருக்கிறான். அவன் உனக்காக வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். He is waiting for you outside. He is waiting for you outside. He is waiting for you அப்படின்னா உனக்காக காத்துட்ருக்கான். அவுட் சைட் அப்படின்னா வெளியில். அவன் உனக்காக வெளியில் காத்துட்ருக்கான் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ அதை கேட்டதில்லையா. நீ அதை கேட்டதில்லையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். haven't you heard that. haven't you heard that. haven't you heard அப்படின்னா நீ கேட்டது இல்லையா. heard அப்படின்னா கேட்டதோட பாஸ்ட் டென்ஸ். ஸோ கேட்டது இல்லையான்னு தானே கேட்குறோம். அதனால் haven't you heard that அப்படின்னா அதை haven't you heard that நீ அதை கேட்டது இல்லையா ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்ன நடக்க போகிறது. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். என்ன நடக்க போகுது. வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ எப்படி உள்ளே வந்தாய். நீ எப்படி உள்ளே வந்த அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்கள். ஹவு டிட் யூ கெட் இன். ஹவு டிட் யூ கெட் இன். ஹவு டிட் யூ கெட் இன் அப்படின்னு நீ எப்படி உள்ளே வந்த ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னை பயமுறுத்துகிறாயா. என்னை பயமுறுத்துறியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். ஆர் யூ ஸ்கேரிங் மீ. ஆர் யூ ஸ்கேரிங் மீ. என்னை நீ பயமுறுத்துறியா ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த நாளுக்காக தான் நான் வெகு நாட்களாக காத்திருந்தேன். இந்த நாளுக்காக தான் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ வெயிட்டட் டூ லாங் ஃபார் திஸ் டே. ஐ ஹவ் வெயிட்டட் டூ லாங் ஃபார் திஸ் டே. ஐ ஹவ் வெயிட்டட் அப்படின்னா நான் காத்திருந்தேன். டூ லாங் அப்படின்னா ரொம்ப நாளாக. ஃபார் திஸ் டே இந்த நாளுக்காக. ஐ வெயிட்டட் டூ லாங் ஃபார் திஸ் டே. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவர்கள் சீக்கிரம் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். அவங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ ஹர்ட் தட் தே ஆர் கோயிங் டு மேரி சூன். ஐ ஹர்ட் தட் தே ஆர் கோயிங் டு மேரி சூன். ஐ ஹர்ட் அப்படின்னா நான் கேள்விப்பட்டேன், நான் கேட்டேன். என்னது தட் தே ஆர் கோயிங் டு மேரி சூன். அவங்க சீக்கிரம். சூன்னா சீக்கிரம். அவங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ பைத்தியமாகிவிட்டாய் என்று நான் நினைக்கிறேன். நீ பைத்தியமாயிட்டன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ திங்க் யூ ஹவ் கான் கிரேசி. ஐ திங்க் யூ ஹவ் கான் கிரேசி. ஐ திங்க் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னது யூ ஹவ் கான் கிரேசி. நீ பைத்தியமாயிட்டேன்னு. நீ பைத்தியமாயிட்டேன்னு நான் நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னால் தான் நீயும் அப்பாவிடம் திட்டு வாங்கினாய். என்னால் தான் நீயும் அப்பா கிட்ட திட்டு வாங்கின அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். You too got scolded by dad because of me. You too got scolded by dad because of me. You too got scolded அப்படின்னா நீயும் திட்டு வாங்கின. scold அப்படின்னா திட்டுறது ஓகேவா. ஸோ you too got scolded அப்படின்னா நீயும் திட்டு வாங்கின. by dad அப்பா கிட்ட. because of me அப்படின்னா என்னால் தான் நீயும் அப்பா கிட்ட திட்டு வாங்கின.
யூ டு காட் ஸ்கோல்டட் பை டேட் பிகாஸ் ஆஃப் மீ. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் எல்லாவற்றையும் பிரச்சனையாக்குகிறாள். அவள் எல்லாத்துலேயுமே பிரச்சனை பண்ணுறா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். She makes issue of everything. She makes issue of everything. She makes issue அப்படின்னா அவள் பிரச்சனை பண்ணுறா. of everything அப்படின்னா எல்லாத்துலேயும் அவள் பிரச்சனை பண்ணுறா. She makes issue of everything. அவனை திட்டாதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதான் சென்டென்ஸ். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.